ஒரு பரந்த பாலைவனத்தின் நடுவில் துணிச்சலான ஒரு சிங்கம் குட்டி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு தினமும் காலையில் எழுந்து மணல் குன்றுகளின் மேல் ஏறி சூரிய உதயத்தை பார்க்கும். ஒரு நாள் சின்னு பாலைவனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது வானத்தில் ஒரு பெரிய பளபளப்பான அலைச்சீப்பு வால்மீன் வேகமாக பறந்து வருவதைக் கண்டது. அலைச்சீப்பு சின்னுவின் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி வீசியது. சின்னு பயப்படாமல் அதை உற்று பார்த்தது. அலைச்சீப்பின் நடுவில் ஒரு சிறிய ஜன்னல் திறந்தது. அதனுள் ஒரு மர்மமான பொத்தான் தெரிந்தது. சின்னு மெதுவாக அதை தொட்டதும் அலைச்சீப்பு ஒரு வித்தியாசமான ஒலியுடன் அதிர்ந்தது. அலைச்சீப்பிலிருந்து ஒரு ஆழ்ந்த குரல் கேட்டது. வீரமான சிங்கம் குட்டியே, நான் ஒரு அற்புதம் செய்யும் அலைச்சீப்பு. உனக்கு என்ன வேண்டும்? சின்னு சற்று யோசித்தது. சின்னு உறுதியுடன் கூறியது, எனக்கு ஒரு பெரிய குளிர்ந்த நீர்வீழ்ச்சி வேண்டும். அது இந்த வறண்ட பாலைவனத்தை பசுமையாக்க வேண்டும். அலைச்சீப்பு பிரகாசமாக மின்னியது. அடுத்த நொடியே சின்னுவின் முன்னால் ஒரு பெரிய அழகான நீர்வீழ்ச்சி தோன்றியது. அதன் தண்ணீர் பாலைவனத்தில் பாய்ந்து மணலை ஈரமாக்கி சுற்றிலும் பசுமையை கொண்டு வந்தது. சின்னுவும் அந்த புதிய நண்பர்களான ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை மற்றும் சுண்டெலி ஆகியோர் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் விளையாடுகிறார்கள். மகிழ்ந்தனர். பாலைவனம் இப்போது ஒரு பசுமையான சோலையாக மாறியது. சின்னுவின் துணிச்சலான குணம் மிகப்பெரிய மாயாஜால சக்தியை அணுகியது. ஆனால் அது தனது சுயநலத்திற்காக அல்லாமல் வறண்ட பாலைவனத்தை பசுமையாக்கி மற்ற உயிரினங்களுக்கும் உதவுவதை தேர்ந்தெடுத்தது. இது இயற்கையை நேசிப்பதன் மூலமும் தைரியமான முடிவுகளை எடுப்பதன் மூலமும் நாம் உலகில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை காட்டுகிறது.